சினிமாலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. சினிமாலேருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோம். அரசியல் இருந்த தலைவர் எல்லாருமே இட்லி கடைக்கு ரிவ்யூ சொல்ல போயிட்டாங்க. ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி டிவிகே கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சொன்ன விஷயம், எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க, இவங்க மத்தியில் உங்களால் கட்சி நடத்த முடியுமா, உங்களால் போட்டி போட முடியுமான்ட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிவிகே பற்றி பேசாத ஒரு அரசியல் தலைவர் கூட இல்லை. பத்திரிகையில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு துண்டு செய்தியாவது நம்ம கட்சியை பற்றி வந்துடாதா அப்படின்னு இயங்குற எத்தனையோ கட்சிக்கு மத்தியில் டிவிகே பற்றி செய்தி வந்தாலே தலைப்புச் செய்தியாக மட்டும்தான் போகிற எத்தனையோ பத்திரிகைகள் இங்கே இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி நிறைய கட்சியை பார்த்துட்டோம், மூணாவது கட்சி நிறைய வந்துருச்சு, அந்த கட்சியை பார்த்துருக்கோம், இந்த கட்சியை பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்குமே 1 கோடி தொண்டர்களோட அந்த கட்சியை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் 1.5 கோடிக்கு மேலே தொண்டர்கள் இருக்காங்க. வரலாறு திரும்புதுன்னு ஒரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 50 ஆண்டு கால அரசியல் பார்க்காத தமிழ்நாடு பார்க்க போகுது. முதல் தடவையா இந்த தாவேகா 3வது கட்சியில் தமிழ்நாட்டோட முதன்மை கட்சி உங்களுக்கு புருவாக போகுது. நீங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம்லாம் போய் சொல்லலைங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம். அதாவது மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது தாங்க உண்மையான அரசியல். அது கொடுக்கறதா உண்மையான அரசியல் மாற்றம். அதை விட்டுட்டு ஆளுக்கு 1000 ரூபா கொடுப்போம், ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுப்போம் அப்படின்னு பொதுவாக பேசிட்டு போகிறவங்களாம் நாங்கள் இல்லை. சினிமாலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. சினிமாலேருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோம். அரசியல் இருந்த தலைவர் எல்லாருமே இட்லி கடைக்கு ரிவ்யூ சொல்ல போயிட்டாங்க.